டொக்க மாட்டீங்கன்னா. ஆஹா ஹிமாவாரி, இத பாத்தியா? இதுதான் நம்ம ஊரோட மியூசியமா. ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம இப்போ மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால எல்லாரும் இங்க சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சதுல்ல? ஆஹா, இது சூப்பர் ஷோவாச்சே. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் இப்ப டிவி ஷோல வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், அங்க பாருங்க, விசித்திரமா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. இங்க ரெண்டு மேரிச்சான் இருக்காங்களே. அட, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. இவன் என்னோட டூப்ளிகேட். உண்மையான மேரி நான்தா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போலி மேரி யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். சரி கேளுங்க. போர் அடிச்சா மேரி என்ன பண்ணுவா? வய முட்டை தின்னுவா. மேரிக்கு எது சாப்பிட பிடிக்கும்? சாப்பிட எது கொடுத்தாலும் பிடிக்கும். ஓ, இவங்க ரெண்டு பேரும் சரியான பதில சொல்றாங்க. நான் சொன்னதை நீங்க நம்பலல? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனை வரப்போகுது தெரியல. நான் உண்மையில நினைச்சேன் மேரி. என்னோட பவரை வச்சு இந்த டூப்ளிகேட்டை தோக்கடிக்கிறேன் பாருங்க. யார் உண்மையானவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க ரெண்டு பேர்ல ஒரிஜினல் யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இத புடிங்க. என்ன இது? என்னது மேக்ஸ் டெஸ்ட் எழுதணுமா? ஆமா, இந்த புக்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் உடனடியா சால்வ் பண்ணுங்க. ஓ, பார்த்த உடனே தலை சுத்துதே. இதெல்லாம் ஒரு மேக்ஸ். எனக்கு தலை சுத்துதே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோ அவதான் டூப்ளிகேட். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேரி, மேரி, உனக்கு எதுவும் ஆகலையே? பதில் சொல்லு மேரி. இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்ப நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். டூப்ளிகேட் மேரி, முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட. ஆனா இதோட உன்னை விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் தப்பு கணக்கு போடாத. நான் மறுபடியும் வருவேன். ஆனா இப்ப கிளம்புறேன். மேரி, உண்மையிலேயே உன் திறமையை நிரூபிச்சிட்ட. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட இருக்கணுங்கிறத நீ எங்களுக்கு புரிய வச்சுட்ட. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். இந்த பொம்மை பேசுதே. நான் ஒரு சாதாரண பொம்மை இல்ல, மேரியோட தம்பி. நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. நாங்க மேஜிக்கல் உலகத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நீ ரொம்ப பேசுற. மத்தவங்களுக்கு வேணா நீ மேஜிக்கல் மேரியா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரைக்கும் நீ சாதாரண மேரி தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியா தானே சொல்றேன்? நீங்க அப்படி இருக்கணும்ங்கிறது தான் என் ஆசை. ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது. ஹே, நம்ம 3 பேரும் டீம் கூட இல்லாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மியூசியம் பார்க்க வந்திருக்கோம். அதனால இங்க எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். நம்ம சூப்பர் பவர்ஸ் பத்தி தெரியலனாலும் உங்கள நல்லா பழகுறாங்கல்ல? ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஷீலா கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ தான் ஒரிஜினல் மேரின்னு கண்டுபிடிச்சிட்டே தெரியுமா? அப்படியா? சரி, இந்த இடத்துலதான் அவங்க ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. எல்லாரும் கூட்டமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? இந்த ஷீலா கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஹே கசாமா, ஆமா, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? கசாமா, உனக்கு விஷயம் தெரியாதா? நேத்து இங்க ஷூட்டிங் எடுத்தாங்கல்ல, அந்த மேரியோட ப்ரோகிராம் தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் நீ அந்த ஷோவை நேத்து பாக்கலையா கசாமா? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப உனக்கு மேஜிக்னா சுத்தமா பிடிக்காதா? பரவாயில்ல, அவனை அப்படியே தோத்து விடுங்கப்பா. நான் தான்
பண்ண தெரியலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? நான் தான் மேஜிக்கல் மேரி. நான் தான் மேஜிக்கல் மேரி. நான் தான் மேஜிக்கல் மேரி. என் பேச்சு கேட்கலனா எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். சாரி. இவனுங்கெல்லாம் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. சரி நாங்க தப்பா தான் பண்றோம். நீ தான் ஒழுங்கா பண்ணுவல, செஞ்சு காட்டு. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நான் தான் மேஜிக்கல் மேரி. அச்சச்சோ, நல்லா மாட்டிட்டேனே. அரே சக்கனேனா, அம்மா எப்படி நீ கரெக்ட்டா பண்ற? ஆமா கசமா, சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சேனல் மாத்திட்டு இருக்கும்போது யதார்த்தமா அந்த டிவி ஷோவை பார்த்தேன். ஒரு விஷயம் தெரியுமா, மேரி அதுல சூப்பரா சண்டை போடுவாங்க. அது எப்படி தம்பி உனக்கு தெரியும்? மாட்டிட்டேனா? கமர்ஷியல் பிரேக் கூட விடாம மேஜிக்கல் மேரி ஷோவை நீ பாத்துருக்க போல இருக்கு தம்பி. நான் இல்ல பார்க்கல. அது வந்து பார்க்கல. நேத்து ஷோல வந்த மாதிரி நீ ஒரு டூப்ளிகேட் கசாமாவா இருப்பியோ? நீ என்ன வாய்க்க வந்தபடி வளரிட்டு இருக்க ஷேன்சான்? என் நண்ப கசாமாவோட மாஸ்க போட்டு வந்து எங்களை ஏமாத்தலாம் நினைச்சா விட்டுருவோமா நாங்க? என்ன பண்ற ஷேன்சான்? நீ கண்டிப்பா எங்க கசாமாவா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் சொல்றத நம்புங்கப்பா. நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நான் உண்மையான கசாமா தான். நான் இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பேசுவேன். அப்புறம் கணக்குல கூட நான் புலி. உங்களுக்கு எப்போ சந்தேகமா இருந்தா என்கிட்ட நீங்க கேள்வியை கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன கசாமா நீ இதுக்கே மிரள்ற? சும்மா ஜோக் அடிச்சோம் அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? ஆமா, உன் கூட சும்மா விளையாடணும் அவ்வளவுதான். எலானியா, கசாமானி எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நாங்க கேலி பண்றத உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன கசாமா? கழுதியே நல்ல மொக்க வாங்கினியா? அப்படியா? இதான விஷயம். ஷபா, நான் தான் மேஜிக்கல் மேரி. ஐயா, நான் மட்டும் தான் மேரி மாதிரி கரெக்டா பண்றேன். குவாம் தீவுல இன்னைக்கும் எங்க பயணம் தொடருதே. ஐயா சூப்பர் சூப்பர். அப்பா அம்மா இங்க வாங்க, நல்லா இருக்குதுப்பா. ஐயா நல்லா இருக்கு, இங்க வந்து குளிக்கலாம். வாங்க 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 வாங்க. பாத்தியா மெட்சி, ஷின்சான் இந்த பீச்ல விளையாட எவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஷின்சான் ஸ்விம் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 போதும். பாத்தீங்க ஹரி, எல்லாரும் எவ்வளவு சூப்பரா ஸ்விம் பண்றாங்கன்னு. வரியா, நாமளும் ஸ்விம் பண்ணலாம். ஓகே. டென்ஷன் ஆகாத மிச்சி, இது இந்த ஊரோட ஸ்பெஷல் குக்கும்பர். குக்கும்பரா? ஆமா மிச்சி, இது இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் உன்னால பார்க்க முடியாது. அப்படியா? ஷின்சான் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்க விட மாட்டீங்களா என்ன? இப்ப நான் என்ன சொல்லிட்டு எங்க அம்மா ரிவர்ஸ் கியர்ல ஓடுறாங்க. உல்டா ஓட்டத்துல ஓட்ட பந்தயமா? உங்க அம்மா பயந்து போய் ஓடுறாங்க. அத கூட இதெல்லாம் எதுக்கு உடம்புல மாட்டி வச்சிருக்க? கடல்ல தூக்கி போடலாம் வா. இந்த ரெண்டையாவது வீட்ல கொண்டு போய் வச்சுக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஒழுங்கா எல்லாத்தையும் கொடு. ஷின்சான் மரியாதையா கொடுத்துடு. வேணாம் வேணாம். அம்மா ஏமா அப்படி பண்றீங்க? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படி கிருத மாதிரி ஒட்டிக்கலாமா? சொன்னா கேட்க மாட்டேன். ஷின்சான் இதெல்லாம் நம்ம ஊர்ல வளர்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஊர்ல கடல் தண்ணி இல்லையே. கடல் தண்ணி இல்லைன்னா அப்ப இந்த ஊர்ல வளர்க்க முடியாதா? அப்படின்னா கடல் இருக்கிற ஊருக்கு நாம ஓடிடலாம்ப்பா. வாய மூடு. சரி அத கொடு. தரமாட்டேன். இதை வீட்ல வச்சு அழகா வளர்க்கலாமா? சூப்பரா இருக்கும்மா. அப்பதான் சொல்றாருல அதை வளர்க்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன? ஷின்சான் அது எல்லாத்தையும் கடல்லயே தூக்கி போட்டுரு, இல்லன்னா அது எல்லாம் அப்படியே வாடி கெட்டு போயிடும், புரியுதா? வாடி கெட்டு போயிடுமா? வானா இங்கே எந்திருக்கோன்னா பாய் பாய். நான் அப்புறம் வந்து பாக்குறேன். விட்டா இந்த பீச்லயே வீடு கட்டணும்னு சொல்லுவா போல இருக்கு. பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பு, இன்னைக்கு நாம சப்மரீன் டூர் போக போறோம். என்ன மரீன் டூர்? சப்மரீனா? சப்மரீன்னா கடலுக்கு அடியில போற ஒரு கப்பல். உன்கிட்ட கூட ஒரு சப்மரீன் பொம்மை இருந்தது ஷின்சான். யாருக்கு தெரியும்? மசாலா கொண்டு போயிருப்பான்.
அம்மா தண்ணிக்குள்ள கப்பல் மூழ்கிடுச்சு. அதனாலதான் இது பேரு சப்மரீன். கடலுக்கடியில எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? பயப்படாத ஷின்சான், இங்க நமக்கு எதுவும் ஆகாது. தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி வந்துற போது இவன் எப்படி பயப்படுறான் பாரு. விளையாடாதீங்க ஹாரி. அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகான மீன்கள். அவன இருக்கிறதுல சூப்பரா 2 புடிச்சு போடுங்க. அதோட மூக்கு எப்படி இருக்கு பாரு. ஷார்ப்னர்ல வெச்ச பென்சில் மாதிரியே இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. மிட்சி, ஷின்சான், அங்க பாருங்க, ஃபிஷ்க்கு டிஷ் வைக்கறாங்க. ஒண்ணா எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறாங்க பாரு. ஹாய் சொல்லு. இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஷாப்பிங் டைம். இங்க வந்து ஷாப்பிங் பண்றது மட்டும்தான் உன் எய்மா மிட்சி? வேற என்ன எய்ம் இருக்கும் ஹாரி? சரி வா, நாம இப்படி போலாம். ஒரு 30 பாக்ஸ் சாக்லேட் பேக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பொம்மையில ஒரு 15 பேக் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா கடையே வாங்கிட்டு வா போல இருக்கு. இன்னைக்கு உங்க பர்ஸ் டர்னு கீழே போகுது, தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமா மிட்சி? அங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கம்மியான விலையில கிடைக்குது. சீக்கிரம் வாங்க போலாம். நைனா நைனா, அம்மாக்கு மட்டும் தான் ஷாப்பிங்கா? ஏன் நல்லா பண்ண மாட்டேன்னா என்னப்பா? சரி சரி போ, விலை கம்மியா இருக்க பொருளா பார்த்து வாங்க. ஓகே, விலை கம்மியான சாமான பார்த்து வாங்கணும். என்ன வேணும் தம்பி? எனக்கு இந்த ஒழுங்காட்டுற பொம்மை வேணும். இத நான் கிஃப்ட் ராப் பண்ணிடவா? நோ ஷாப்பிங். மை ஃபேமிலி நோ மணி. ரோஷினாக்கா மேடம்க்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஷாப்பிங் டைம் முடிஞ்சிடுச்சு. சந்தோஷம். இந்த ட்ரிப்புக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல ஹாரி, நாமளும் ஷின்சானோட சேர்ந்து இன்னொரு தடவை டூர் கைடுக்கு பாய் சொல்லிடுவோம். நாங்க போயிட்டு வரோம். டாடா. அம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேம்மா. இல்ல, என்னை விடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன். என்னை விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கும் இங்க தங்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு ஷின்சான்.